பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். 102 சங்கீதம், அதனுடைய 25, 26, 27 வசனங்கள். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது. அவைகள் அழிந்து போகும், நீரோ மாறாதவராயிருக்கிறீர். அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம், அவைகளை ஒரு சால்வையை போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. நாமே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் மாறாதவராயிருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று எபிரேயர் 13 அதிகாரம் 8 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இங்கே நான் பார்க்கிறோம், திரியேக தேவன், ஆமாம், எல்ஷடாய், அவர் இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். ஆதியிலே வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். பூமியை அஸ்திபாரப்படுத்தின தேவன், வானங்களும் அவருடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறது. நம்ம எப்படி நம்முடைய கரங்கள்னால ஒவ்வொரு கிரியைகள் செய்கிறோமோ, அதுபோல் அனாதி தேவனுடைய கரத்தின் கிரியை தான் நம்ம பார்க்கிற வானம். ஆனால் தேவன் அஸ்திபாரப்படுத்தின பூமியும் அவருடைய கரத்தின் கிரியை இருக்கிற வானமும் அழிந்து போகும். ஆனால் அதை சிருஷ்டித்த சிருஷ்டிகர் தேவாதி தேவன், அவர் நிலைத்திருப்பார். மட்டுமல்ல, அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம். குறிப்பாக கடைசி காலத்திலே அவர் வானம் வெந்து அழியும், பூமி வெந்து அழியும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2 நிருபம் 3 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படி என்றால் இதெல்லாம் அழிந்து போ, வஸ்திரம் போல அவையெல்லாம் பழமையாய்ப்போ, ஒரு சால்வியை போல தேவன் அதை மாற்றுவார், அது மாறிப்போ. ஆனால் அவர் மாறாதவராயிருக்கிறார். அதாவது இந்த நாளிலே கர்த்தராகி தேவன், பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துகிற ஒரு காரியம், நம்முடைய கண்கள் காண்கிற, நாம் இன்றைக்கு பார்க்கிற எல்லாம் மாறிப்போ, எல்லாம் அழிந்து போ. ஆனால் தேவனை ஒருபோதும் ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நம்ம விசுவாச கண்களினாலே பார்க்கிறோம். நம்ம பரலோகத்தில் செல்லும்போது நம்முடைய சொந்த கண்களினாலே அவரை கண்டு நாம் தேவனை ஆராதிப்போம். ஆனால் இன்றைக்கு நம்ம விசுவாச கண்களினாலே நாம் பார்க்கிற தேவன், நம்மை வழிநடத்துகிற தேவன், நம்மை கரம் பிடித்திருக்கிற தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன், இந்த நாள் வரைக்கும் நம்மை கொண்டு வந்த தேவன், நமக்கு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிற தேவன், அவர் மாறாதவர், அவர் நிலைத்திருக்கிறார். ஆதலால் பர்வதங்கள் மாறினாலும் குன்றுகள் விலகினாலும் அவருடைய கிருபை, அவருடைய சமாதான உடன்படிக்கை நம்மை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. இது எந்த சமயத்திலே இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை பாடினார் என்றார், விண்ணப்பம் செய்கிறார் என்றார், 102 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். துயரப்படுகிறவர் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். அவர் தன்னுடைய வியாகுலத்தை தெரியப்படுத்தும் போது, a prayer of an afflicted person who has grown weak and pours out a lament before the Lord. அவர் தேவனுக்கு முன்பாக தன்னை சிருஷ்டித்த மாறாதவராயிருக்கிற, ஆமென், என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற தேவனுக்கு முன்பாக தன்னுடைய துயரங்களை, தன்னுடைய துக்கங்களை அவர் வெளிப்படுத்துகிறார், தெரிவிக்கிறார். அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எந்த நம்பிக்கை? அதே, ஆமென், அந்த 102 சங்கீதத்தின் கடைசி வசனம், உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். ஆமென். Psalms 102 verse 28. The children of your servants will live in your presence. Amen. Their descendants will be established before you. அந்த நாட்களிலே எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க நம்ம பிள்ளைகளை பற்றி, நம்முடைய குடும்பத்தை பற்றி,
ஆமே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களை பற்றி துயரத்தோடு துக்கத்தோடு வியாகுலத்தோடு நம்முடைய வாழ்க்கையை பற்றி, அதாவது நம்முடைய எதிர்காலத்தை பற்றி வருங்காலத்தை பற்றி வியாகுலத்தோடு துயரத்தோடு துக்கத்தோடு தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்றால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு தான் பேசுகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே விண்ணப்பம் செய்வதோடு கூட இந்த வசனத்தை அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. உமது அடியாரின் பிள்ளைகள், நான் என் குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், நாங்கள் எல்லாரும் தாபரித்திருப்பார்கள். இங்கிலீஷில் அவன் will live in your presence. உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய பிரசன்னத்திலே நாங்கள் வாழ்வோம். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரசன்னத்தில் நாங்கள் தங்கியிருப்போம். உங்களுடைய பிரசன்னம் தான் எங்கள் அடைக்கலம். எப்போது உங்களுடைய சன்னதியிலே நாங்கள் வாசம் பண்ணுவோம். மட்டுமல்ல தலைமுறைகள், அவர்களுடைய சந்ததி எப்போது உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கு. இன்றைக்கு எல்லாரும் வாஞ்சிக்கிறாங்க தங்களுடைய பிள்ளைகள் உலகத்திற்கு முன்பாக ஆசிர்வதிக்கப்பட்டு, உலகத்திற்கு முன்பாக மேன்மைப்பட்டு எல்லா காரியங்களையும் விளங்கணும். ஆனால் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க நம்முடைய தலைமுறைகள், நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்கணும். will be established before you. கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் என்றென்றைக்கு நிலை நிற்கணும். விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோமாக. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்கள் மத்தியிலையும் நம் துயரத்தோடு வியாகுலத்தோடு தேவ சமூகத்தில் தெரிவிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு நிச்சயமாகவே மறு உத்தரவு தந்து ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் இயேசு வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் நீர் கொடுத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம், வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். நீர் சிருஷ்டித்த வானம் பூமி எல்லாம் மாறிப்போகும், பழமையாய் போகும். கர்த்தாவே இயேசுப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் இன்றைக்கு காண்கிற இயற்கை அவன் அழகுகள் எல்லாம் மாறிப்போகும். அப்பா, மனது அன்பு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலக பாசம் எல்லாம் அழிந்து போய் கர்த்தாவே, ஆனால் நீரோ மாறாதவராயிருக்கிறீர். நீரோ என்னைக்கு நிலைத்திருக்கிறீர். நீர் எப்போது எங்களோடு கூட இருக்கிறீர். நன்றி தகப்பனே. துயரத்தின் மத்தியிலையும் வியாகுலத்தின் மத்தியிலையும் விண்ணப்பம் செய்கிற நேரத்தில் நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம் கர்த்தாவே. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் குடும்பம் கர்த்தாவே எல்லாரும் இயேசுவாவுடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவோம். அப்பா ஸ்தோத்திரம். உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்க கர்த்தர் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதனால ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஜெயமாக நடத்துகிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all. Have a blessed day.